अस्सलाम वालेकुम, हाय, வெல்கம் பேக் டு சாதிஸ் ஃபுட் வ்ளாக். நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் கறி வடை. அதுக்கு என்னென்ன பொருள் நமக்கு வேணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வைக்கிறேன். ஒரு 1 hour ஊற வச்சுக்கிடுவோம். கறிவடைக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருள் பார்க்குவோம். 1/4 கிலோ கைமா கொத்துக்கறி களி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கு. 1 கொத்து மல்லிக்கீரை, பாதி கொத்து புதினா இலை, 2 பச்சை மிளகா, 4 வெங்காயம், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, கொரகொரப்பு அரைச்சிட்டு மல்லி 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூனு, வதத்தூள் 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது பிரெட்டு ரஸ்க்கு வந்து நான் லாஸ்ட்டில் வந்து சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறேன். நான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கறியை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். தண்ணி நல்லா வற்றின பிறகு நம்ம ஆற வச்சு கறி எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்ல எண்ணெயில் நல்லா சூடு பண்ண போட்டு தண்ணி நல்லா வற்றின பிறகு நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா ஒரு சவுண்டுக்கிட்டு அந்த கறி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடும். பொரிஞ்சுன்னா அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு அந்த டைமில் பருப்பு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பருப்பை மிக்ஸி ஜாடி நல்லா காஞ்சிருக்கிறதோட ஃபஸ்ட்டு நம்ம ரஸ்கை திரிச்சு எடுத்துக்கிடுவோம். மிக்சியில் ரஸ்க்கு எதுக்குன்னா கறிவடை நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்கு, நல்லா முறுமுறுப்பு கொடுக்க தான் இந்த ரஸ்க்கு. நல்லா திரிஞ்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிடுவோம். அதே மிக்ஸி ஜாடியில் நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கிடுவோம்.
அதிலே ஒரு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போடுறேன் காரத்துக்கு. நான் மிளகாய் வந்து கட் பண்ணி போட அன்னைக்கு பிள்ளைகள் வாயில் படும்போது காரமாக இருக்கும், அதனால் மிக்சிலே போட்டு அரைக்கிறேன். லைட்டாக தொளிச்சு விட்டு அரைக்குவோம். லைட்டாக கொரகொரப்பாட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்துருவோம். இந்த பதத்துக்கு இருக்கும்போது நம்ம அரைச்சா போதும். அதே ஜாடியிலேயே அப்படியே கறியும் அப்படியே அரைச்சி எடுத்துக்குவோம். மசாலாவையும் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாமே அந்த கறியிலே போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். லைட்டாக 2 திருப்பு திருப்புனா போதும், நல்லா அரைக்கணும் தேவையில்லை. நல்லா அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருந்தால் போதும். அரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கறியை முதல்ல தட்டிடுவோம். ஃபஸ்ட்டு கறி, அடுத்து கடலைப்பருப்பு அரைச்சி வச்சு எடுத்துட்டு கடலைப்பருப்பு எடுத்துக்கிடுவோம். நறுக்கின வெங்காயம், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம கறியில் வர ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதை மென்ஷன் பண்ணி நம்ம கரெக்டான அளவு நம்ம போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊற வச்சு நம்ம போட்டால் நல்ல மெதுவாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, நான் சேர்க்காம நான் போடுறேன். நம்ம 10 நிமிஷம் இது மூடி வச்சுக்கிறோம். 10 நிமிஷம் கழிச்சு வடை போட ஆரம்பிப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக உருண்டை போட்டுக்கணும். ஒரு குச்சியாக வேணா குச்சியாக போட்டுக்கோங்க. பிரித்து எடுத்துக்கிட்ட பிரெட்டை நம்ம தூத்திக்கிடுவோம். தூள் எல்லா இடமும் ஃபுல்லாக படுற மாதிரி, உருண்டையில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஊற்றி நல்லா எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக படுற மாதிரி பிரெட் ரஸ்க்கு தூள் வந்து நம்ம ஃபுல்லாக பட்டிருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பொரிக்கிறதுக்கு
பண்ணிட்டு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். இது மாதிரி தட்டி போடாதுன்னு போட்டுக்கலாம். இல்லை உருண்டையாக போடணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா உருண்டையாக போட்டுக்கலாம். இது உங்களோட விருப்பம். என்ன சூடு வந்துட்டான்னு பார்ப்போம். சூடு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல சூடு வரட்டும். வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 வடமும் போட்டுருக்கோம். இது லைட்டாக சிம்மில் தான் வச்சு லைட்டாக தீயை குறைச்சி வச்சுக்கணும். இல்லைன்னா உள்ளே வந்து சீக்கிரமாக வேகாது. நல்லா வெந்துட்டு ப்ரௌன் கலர்ல வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். சூடான மொறுன்னு கறிவடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.